என்னடா பெரட்டி கொண்டிருக்கிற? என்ன கேஸ்? ஒண்ணுமில்லை, சிவப்புல டிஷர்ட் ஒன்று தேடிட்டு இருக்கிறேன். அதுதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பிரச்சனை இது கொண்டிருக்கிறேன். சிவப்பு டிஷர்ட் சாவுராய். நீங்க தான் சொன்னீங்க சஜித்துக்கு போடுன்னீங்க. எங்கட அவன் லீக்கிறானுங்கன்னு சொன்னீங்க. நான் சஜித்துக்கு போட்டு பார்த்தா அது தோத்து. இப்போ எங்கட பொடியமார் செட்டோட போய் மூஞ்சி காட்டையெல்லாம் மீக்குது. அடே, நான் சென்னன் சஜித்துக்கு போட சொல்லி. ஏன் சென்னன்? சஜித்துக்கு பின்னால எங்கட காக்கா மாதிரி இருக்கிறாங்க. அவன் நாட்டை கொண்டு போவாங்கன்னு நம்பிக்கையில தான் சஜித்துக்கு போட சொல்லி நான் சென்னேன். ஆனா இவங்க மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அடுத்த கட்டம் பிரச்சனைகளை எப்படி சோல்வ் பண்றத அவங்க தெளிவுபடுத்தும். இவங்க என்னடா ஸ்டேஜ்ல என்ன வாக்கல அவன்கிட்ட குறைய இவன்ட குறைய அவனும் பேசி 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 எல்லாம் நாசமாக்கிட்டாங்க. அது செய்ய வழி இல்லை. இன்னைக்கு மக்கள் தெளிவான முடிவுன்னு எடுத்துக்கிறாங்க. அது ஒரு இஷ்யூ ஒன்று இல்லை. நீ சஜித்துக்கு போட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நீ தடமாறி கொண்டிருக்க தேவையில்லை. அடே, நீ யாருக்கு போட்ட? நான் அனுரகுமார திசாநாயகி தான் போட்டேன். எனக்கு தெரியுமே. நீ நாய் வேணும்னு பார்த்துக்கிறேடா. எனக்கு சொன்ன சஜித்துக்கு போட்டேன்னு சொல்லிட்டு நீ அனுரை போட்டிற. தெரியாம காட்டிக்கிற நீ ஏடா? அடே, நீ மோடேமாய் அவனுக்கு சஜித்துக்கு போட்டு எனக்கு பலையாகி கொண்டு இருக்கிறாய். முள்ளு ரட்டையுமா அனுரகுமாரன்னு செல்லுது. நீ சும்மா என்னோட தலைமாறி கொண்டிருக்கிற. அப்போ ஒரே குடும்பத்துல சஜித்துக்கும் போட்டிக்குது, அனுரைக்கும் போட்டிக்குது, ரணிலுக்கும் போட்டிக்குது, எல்லாரும் போடுபட்டிக்குது. இது இறைவனுடைய நாட்டம். இது நீ தலைமாறி கொண்டிக்க தேவையில்ல. 2 பேரும் விலகுதா சொல்றது? உனக்கும் செல்வன் வடிவா கேட்டுக்கொள்ளணும். உனக்கும் செல்வன் 2 பேரும் வடிவா கேட்டுக்கொள்ளணும். எலெக்ஷன் முடிஞ்சுது, ஓட்டு போட்டாச்சுது. நாளைக்கு 2 பேரும் வேலைக்கு போயிடுவோம். சும்மா தடமாறி கொண்டிருக்க தேவையில்லை. நாங்க உழைச்சாத்தான் காசு. விளங்குதா? 2 பேரும் சொல்ற விளங்குதா? நாங்க உழைச்சாத்தான் காசு. வேலைக்கு போனோமா, அடுத்த கட்டத்தை பார்த்தோமா நீக்கணும். அவங்க ஜனாதிபதி ஆயிட்டாங்க. இனி அவங்க நாட்டை பார்த்து கொள்வாங்க. நீங்க 2 பேரும் தடமாறிக்க தேவையில்லை. விளங்குதா?